ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் சாஃப்டான வீட் நானும் சிக்கன் கிரேவியும் தாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் செய்கிறதுக்கு நம்ம கோதுமை மாவு வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/4 கப்பு தயிர். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்ந்து பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சிட்டு இது மேலே வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நல்லா பாருங்கள், சாஃப்டாக இருக்கா. இது ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டு நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் அளவில் நம்ம பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறமா நானுக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது மேலே வந்து நம்ம எள்ளும் கொத்தமல்லியும் தூவிட்டு அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம் போதும், அது நல்லா ஒட்டிக்கும். இதுக்கப்புறமா நம்ம அந்த நான் பின்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம், நல்லா தாராளமாகவே கொஞ்சம் நல்லா தண்ணி தடவிக்கலாம். அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம திருப்பி சுடும் போது நமக்கு அது கீழே விழுகாமல் இருக்கும். இப்போ நல்லா சூடாக இருக்க தோசைக்கல்லில் அந்த நானை போட்டுட்டு அது நல்லா ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து நம்ம அந்த தீயில காட்டி நம்ம நானை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா நம்ம சுட்டு எடுத்துடலாங்க. இப்போ சுட்டாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பட்டரை அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு. இந்த நானுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான சிக்கன் கிரேவி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்து. இதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 கப்பு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரைட் ஆனியன் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே சேர்த்து பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அந்த ஊற வச்ச பாத்திரத்துலேயே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ இது ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அந்த ஃப்ரைடு ஆனியன் இருந்தது இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு முந்திரி ஒரு 8-9 கிட்ட நான் சேர்த்துட்டு கசகசா ஒரு 1/2 ஸ்பூனு, தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த சிக்கனில் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது மேலே கொத்தமல்லி தூவி ஒரு வாட்டி பெரட்டிட்டு இறக்கணுன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.